வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி புரதம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம உடம்புல நீருக்கு அப்புறம் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த புரதச்சத்து தான். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களில் இந்த புரதத்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. உடல் திசுக்களோட உருவாக்கத்துக்கும் அதை சரி செய்கிறதுக்கும் இந்த புரோட்டீன் ரொம்பவே உதவுது. ரத்தம், எலும்பு, தசை, தோல், கண், நகம் மற்றும் முடி இது எல்லாத்தோட அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த புரோட்டீன் தான். புரதமே உடலில் சில ஹார்மோன்களை உருவாக்குது. என்சைம்ஸ்லையும் இதுதான். நோய் எதிர்ப்பு பொருட்களையும் புரதம் தான் உடலில் உருவாக்குது. இத்தகைய புரதச்சத்தில் குறைபாடு ஏற்படுறப்ப அது பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். வளர்ச்சியின்மை, அதிக செயலின்மை, கல்லீரல் பாதிப்பு, இரத்த சோகை, வயிறு, கால்கள் பருத்து போதல், தசை சுருங்கி வயதான தோற்றம் உண்டாகும் மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். புரதம் டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு தேவைப்படும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு 10 கிராமும், ஸ்கூல் படிக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு 20 கிராமும், பெரியவங்களுக்கு 45 to 55 கிராமும் தேவைப்படுது. தோராயமாக சொல்லணுன்னா 1 கிலோ வெயிட்டுக்கு கிட்டத்தட்ட 1 கிராம் ப்ரோட்டீன் தேவை. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 50 கிலோ வெயிட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 கிராம் ப்ரோட்டீன் தேவை. இன்றைக்கி இந்த ப்ரோட்டீனோட அவசியத்தை உணர்ந்த பல கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களோட பிராண்டில் ப்ரோட்டீன் பவுடருங்கிற ஒன்று அறிமுகப்படுத்தி கோடிக்கணக்கில் லாபம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட வியாபார தந்திரமே புரோட்டீன் சத்தானது நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியங்கிறத மிக அருமையாக அழகாக சொல்லிட்டு, அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் சாப்பிட்ற உணவுகளில் இந்த சத்து கிடைக்கிறதுக்கான சோர்சஸ் மிக மிக குறைவுன்னு ஒரு இக்கனை வைப்பாங்க. அப்புறம் அதாவது எங்கள் பிராண்டோட புரோட்டீன் பவுடர் மருந்து கிடையாது, ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்டையும் அங்கே உள்ளுக்க புகுத்துவாங்க. இந்த சத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை வாங்கலான்னு போனால் அதோட விலை பார்த்திங்கன்னா அரை கிலோன்னு எடுத்துக்கிட்டாலே 500லேருந்து 1500 வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த அளவு அமௌண்ட் கொடுத்து எல்லோரும் வாங்குறது சாத்தியம் இல்லை. அப்படியே கஷ்டப்பட்டு கடனை வாங்கி ஒரு டப்பா வாங்கி சாப்பிட்டாலும் ரெகுலராக சாப்பிட்டா தான் வித்தியாசம் தெரியணும். அடுத்த குண்டை போடுவாங்க. ஒன்று வாங்குறதுக்கே கண்ணு மொழியெல்லாம் வெளியில் தள்ளிடும். அப்புறம் எங்கே 2வது டப்பா? எந்த ஒரு சத்தையும் மருந்தாவோ டேப்லெட்டாவோ எடுக்கிறத விட நாம் அன்றாடம் சாப்பிட்ற உணவுகள் மூலமாக அதை கொடுக்குறப்ப தான் அதுக்கான ரியாக்ஷன் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொன்னாங்க. நாம் அன்றாடம் சேர்க்கக்கூடிய உணவுகளில் புரோட்டீன் எந்த அளவு இருக்குங்கிறத பட்டியலிட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 100 கிராம் பூசணி விதையில் கிட்டத்தட்ட 32 கிராம் புரோட்டீன் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற அத்தனையுமே 100 கிராம் வெயிட் உள்ள பொருட்களில் எத்தனை கிராம் இருக்குது அப்படிங்கிறது தான். 100 கிராம் பீஃபில் 31 கிராம் புரோட்டீன் இருக்குது. நிலக்கடலையில் 26 கிராமும், மட்டனில் 25 கிராமும், மூங் பீன்ஸ்னு சொல்லக்கூடிய பச்சை பயிரில் 24 கிராமும், டுனா அப்படின்னு சொல்லக்கூடிய சூர மீனில் 23 கிராமும், சணல் விதையில் 23 கிராமும், பிளாக் பீன்ஸ் மற்றும் ஆல்மண்டில் 22 கிராமும், பிஸ்தா மற்றும் சன்ஃப்ளவர் சீட்ஸில் 21 கிராமும், சிக்கன்ஸில் ஆல் ஓவராக 20.5 கிராமும், ஃப்ளாக் சீட்ஸில் 19.5 கிராமும், ராலில் 16.7 கிராமும், கேஷ்யூ நட்ஸில் 15.3 கிராமும், வால்நட்டில் 15 கிராமும், எக்கில் 13 கிராமும், சோயாபீன்ஸில் 13 கிராமும், மில்கில் 6.6 கிராமும், சிக் பீஸில் அதாவது கொண்டக்கடலையில் 5.5 கிராமும், க்ரீன் பீஸில் 5.3 கிராமும், கிட்னி பீன்ஸில் 4.8 கிராமும், ஸ்பினாச்சில் 2.9 கிராமும், ப்ரக்கோலியில் 2.8 கிராமும், ரைஸில் 2.7 கிராமும், ப்ரௌன் ரைஸில் 2.5 கிராமும், பொட்டேட்டோவில் 2.5 கிராமும், அவகோடாவில் 2 கிராமும், பனானாவில் 1.1 கிராமும் இந்த ப்ரோட்டீன் இருக்குது. இந்த அளவு நாம் சாப்பிடக்கூடிய வெஜ்ஜு நான்வெஜ் இந்த ரெண்டுலையுமே ப்ரோட்டீன் சத்தானது அந்த அளவு நிறைஞ்சிருக்கு. உணவுகள் மூலமாக அந்த சத்தை நம்ம எடுக்கிறப்ப தான் அந்த சத்தானது நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.